அக்டோபர் 29. திறப்பின் வாசல். நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி சுவற்றின் திறப்பிலே நின்று தடுப்பவன் ஒருவனை அவர்களிடம் தேடினேன், யாரும் கிட்டவில்லை. எசேக்கியேல் 22:30. சபையின் வல்லமை குறைவுக்கு முக்கிய காரணம் ஜெபக்குறைவே. தங்கள் ஞாயிறு காலை ஆராதனையில் பங்கு பெறுபவரது எண்ணிக்கை குறித்து பெருமையடிப்போர் வார நாளின் ஜெபக்கூட்டத்திற்கு வருவோரின் எண்ணிக்கைக்காய் புலம்ப வேண்டும். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று தீர்க்கன் ஏசாயா அங்கலாய்க்கிறார். ஏசாயா 59:16. மேலும் இயேசு தமது சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் வேத பள்ளிகளிலோ சபைகளிலோ விசுவாசிகளுக்கு ஜெபிக்க கற்றுத் தருவதில்லை. எதற்கென்றாலும் உடனே தங்களுக்கு விசுவாசிகளை எழுதி வைப்பதில்தான் பிரசங்கிகளுக்கு ஆர்வம். மக்களையே ஜெபித்து மேற்கொள்ள பழகுவது வெகு சிலரே. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்றுதான் இருக்கிறது. யாக்கோபு 5:13. நோயிலும் துக்கத்திலும் பிறருக்கு உதவுவதில் தவறேதுமில்லை. யாக்கோபு 5:14. ஆனால் பிரசங்கிமாரை சார்ந்திருக்கும் பலவீனரை அல்ல, கடவுளை சார்ந்திருக்கும் படை வீரரை உருவாக்குவதே பிரசங்கிகளின் தலையாய கடமையாயிருக்க வேண்டும். ஜெபக்கூட்டங்களில் ஜெபிப்பதை விட பிரசங்கிகளும் திட்டங்களும் தீனியுமே அதிகம். பிரசங்க கலை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஊழியங்கள் பல அப்படியே காப்பி அடித்து செய்யப்படுகின்றன. ஆனால் ஜெப ஊழியத்திற்கு போட்டியே இல்லை. தேவனது காரியங்களில் அதிக ஈடுபாட்டினால் அவரோடு தனித்து ஜெபிக்காத பாவத்தை பல முறை கர்த்தர் எனக்கு உணர்த்தியிருக்கிறார். எனது கடந்த 40 ஆண்டுகால பிரசங்க ஊழியத்தில் ஏராளம் ஆசீர்வாதங்களை கண்டிருக்கிறேன். அதே வேளையில் தனி ஜெபத்தில் தவறியதால் நான் இழைத்த பெருந்தவறுகள் எனக்கு தெரியும். தலைவர்கள் தனி ஜெபத்தில் குறைவுபட்டால் ஊழியத்திற்கும் உடன் ஊழியருக்கும் மக்களுக்கும் சொல்லொன்னா தீங்கு விளைவிப்பர். வேத தலைவர்களின் ஜெப வாழ்க்கையை திரும்ப படிப்போம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அவர் ஒரு மன்றாட்டு வீரர். ஆதியாகமம் 18:20, 24 மற்றும் 32. தேவ மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த மோசையை போன்ற தீர்க்கதரிசி எவருமிலர். அவர் ஒரு மன்றாட்டு வீரர். பவுலோ அப்போஸ்தலர் எல்லாரிலும் பெரியவர் எனலாம். அவர் ஒரு மன்றாட்டு வீரர். ரோமர் 9:1-3, 10:1. வேறு வழியில்லை. இறைவனின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாமின்றி இறைவன் ஒன்றும் செய்ய மாட்டார். ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லையே நான் சாகிறேன் என ஜெபித்த ஜான் நாக்ஸ் போன்ற மனிதர் எங்கே தனது வாழ்நாளில் எந்த மனிதனுக்கும் அஞ்சாத மனிதன் இதோ படுத்திருக்கிறான் என்று அவரது அடக்க ஆராதனையில் சொல்லப்பட்டது.